ஹரிதா வாசல்ல இருக்கிற பூச்செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ வந்தது. ஹரிதா ஆட்டோவை பார்த்தா. ஆட்டோல இருந்து மாலையும் கழுத்துமா வந்து இறங்குனத பார்த்து அவ ஷாக் ஆயிட்டா. பைப்ப கீழே போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்பா, அம்மா, ஒரு தடவை வாங்க, அக்கா என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க அப்படின்னு ஜோரா சத்தம் போட்டா. உடனே அம்மா ஷாமலா, அப்பா கோவிந்த் மாலையும் கழுத்துமா வந்த பொண்ண பார்த்தாங்க. அவ கழுத்துல இருக்கிற தாலிய பார்த்தாங்க. சந்திரிகா கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டாங்க. யாருமா நீ? என்னங்க? அப்போ கோவிந்துக்கு கோவம் வந்து ஷாமலாவை கோவமா பார்த்து, ஷாமலா வாய மூடுறியா சத்தம் போட்ட உடனே சந்திரிகா, ஷாமலா, ஹரிதா 3 பேரும் பயந்துட்டாங்க. கோவிந்து சந்திரிகாவை கோவமா பார்த்து, என்னம்மா நீ யாரு? இது என்னோட வீடு. அப்படின்னா இந்த கோவிந்தனோட வீடு. எனக்கு 2 பொட்ட பசங்க இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என் பெரிய பொண்ணு செத்து போயிட்டா. அவன் கோவத்துல வாயில இருந்த அந்த வார்த்தை வந்தாலும் அவன் மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். மாமா இங்க பாரு, என்ன அப்படி கூப்பிடாத. எனக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்பா, யாருமா நீ? என்ன எதுக்காக அப்படி கூப்பிடுற? உன்னோட வீடு எது? இது உன் வீடா? அப்பா, அப்பா, அக்கா சந்திரிகாப்பா. உனக்கு எதுவும் புரியாது, வாய மூடு சொன்ன உடனே ஹரிதா வாய மூடிக்கிட்டா. உனக்கு பிடிச்ச பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, சந்தோஷம். ஆனா இங்க எதுக்காக வந்த? அப்பா, நான் இங்க வராம எங்கப்பா போறது? இது நான் பிறந்த வீடுப்பா. கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த பிறந்த வீடு ஞாபகம் வரலையா? மாமா அப்படி சொல்லாதீங்க. உங்க பொண்ணு எத்தனையோ தடவை என்கிட்ட சொன்னா, நான் தான் கேக்கல. நாங்களே போய் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமே தவிர இங்க இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷாமலா, ஹரிதா 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. மாமா நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். ஆனா எனக்கு பின்னாடி முன்னாடி யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை. இப்படி மனோகர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு சொன்னான். நீ பிறந்தப்பவே அனாதையா? ஆமா மாமா, உங்கள மாதிரி வயசானவர் தான் என்னையும் இவ்வளவு தூரம் காப்பாத்திருக்காரு. மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மனோகர், ஹரிதா ஆரத்தி தட்டு எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. அவங்கள பார்த்து மனோகர் எதுவுமே பேசல. சந்திரிகா, வாமா. மாமா எனக்கு இனிமே பிறந்த வீடு புகுந்த வீடு இதுதான் அப்படின்னு மனோகர் சொன்ன உடனே ஹரிதா, ஷாமலா 2 பேரும் சிரிச்சாங்க. அவங்கள கோவமா பார்த்தாரு கோவிந்து. அவங்க 2 பேரும் சிரிக்கிறத நிறுத்தினாங்க. அப்பா அப்படின்னு சந்திரிகா பாசமா கூப்பிட்டா. உடனே அப்பாவான கோவிந்து மனசும் கரைஞ்சிருச்சு. கோவிந்து, ஹரிதா, ஷாமலா 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் ஷாமலா அந்த பக்கம் போயிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்கள பார்த்து ஹரிதா, ஹலோ மாமா. சொல்லுங்க மச்சினிச்சி, நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளைய வந்த அக்கா வீட்டுக்காரருன்னு மறக்க கூடாது. நான் எதுக்காக மறக்க போறேன் ஹரிதா? மறக்க மாட்டேன். இது மறக்க கூடிய விஷயமா? நிறைய பழைய படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். வீட்டு மாப்பிள்ளையா வந்த உடனே அந்த வீட்டுக்காரங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஹலோ ஹலோ மாமா, அதெல்லாம் படத்துல மட்டும்தான், ரியலா இல்ல. நீங்க இங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்ததுனால நீங்க எங்களுக்கு சொந்தக்கார இல்ல, வீட்டு மாப்பிள்ளையா வந்த அக்கா புருஷன். இந்த வீட்ல எல்லா வேலையும் நீங்க எங்களுக்கு செஞ்சு எங்க பாசத்தை சம்பாதிக்கணும். எங்களுக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை வருதுன்னு அத பார்த்துதான் நாங்களும் கொடுப்போம். என்னது, எல்லா வேலையும் நான் செய்யணுமா? ஹரிதா, உங்க மாமாவை யாருன்னு நினைச்ச? அவரு ஷோ. சந்திரிகா, என்ன மாமா, அக்கா உங்களை பத்தி ஏதோ பெருசா சொல்ல வரா போல. அக்கா சொல்ற மாதிரி படத்துல கிளைமேக்ஸ்ல வர பணக்காரரா? என்ன ஹரிதா, என் மூஞ்ச பார்த்தா அவ்வளவு பெரிய சீன் இருக்கா? இல்ல மாமா, உங்க மூஞ்ச பார்த்தா அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் இல்ல. அதான் நானும் சொல்றேன் ஹரிதா, எனக்கு அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் இல்ல. மா, உங்களை பத்தி அக்கா என்கிட்ட பெருசா பில்டப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. இங்க பாருங்க மாம்ஸ், நீங்க நான் என்ன வேலை சொன்னாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். ஹரிதா, முதல்ல அக்கா மாமாவை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு. அப்படி சொன்ன உடனே ஹரிதா கிச்சனுக்கு போனா. சந்திரிகா, மனோகர் ஒரு பக்கம் உக்காந்தாங்க. சந்திரிகா, அப்பா வயலுக்கு வேலைக்கு போயிருக்காரு. நானும் அவரு கூட போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்குங்க. இப்ப சந்திரிகா அவளோட மனசுக்குள்ள, அட நான் எதுக்காக எல்லா வேலையும் செய்யணும்? அதான் வீட்டு மாப்பிள்ளையா மாமா வந்திருக்காருல்ல, அவரு கையிலேயே செய்ய வச்சுட்டா. ஹலோ மாமா, கிச்சனுக்கு வாங்க. வரேன் ஹரிதா. ஹரிதா, போதும் உங்க மாமா கூட விளையாண்டது. அவரு யாருன்னு உனக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீயே ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அக்கா,
மாமா பத்தி நீ கொடுத்த பில்டப் எல்லாம் போதும். முன்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அக்கா, நீ எதுவுமே பேசாத. ஹரிதா சூப்பர், இதோ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோகர் அக்கா தங்கச்சிக்கு பரிமாறி 3 பேரும் உக்காந்து நிம்மதியா சாப்பிட்டாங்க. ஷாமலா வயலுகிட்ட வேலைக்கு வந்தா. மனோகர் எதுவுமே பேசாம அவரு பாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருட்டாச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோவிந்த் மனோகர் கிட்ட பேசவே இல்ல. மனோகர் அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே வந்து உக்காந்து இருந்தான். மாமா, அப்பா உங்ககிட்ட பேசலன்னு கவலையா இருக்கா? ஆமா ஹரிதா, வீட்டுக்கு பெரியவர் அவரு என்கிட்ட பேசலனா எனக்கு கவலையா இருக்காதா? நீயும் அத்தை மட்டும் தான் என்கிட்ட பேசுறீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள, என்னோட மாமா அவரு. இருந்தாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இங்க பாருங்க மாமா, அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா வேலையும் நீங்க செஞ்சா அப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பேசிட்டு போறாரு. அப்படியா? அப்போ எதுக்கு இன்னும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? மாமாவுக்கு எந்த வேலை செஞ்சா ரொம்ப பிடிக்கும்னு நீ எனக்கு சொல்லி கொடு, நான் அப்படியே செய்யறேன். எனக்கு அவர் மனசுல இடம் பிடிக்கணும். ஓகே மாமா, அதான் நான் இருக்கல, அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா வேலையும் நான் சொல்லி கொடுக்கறேன். அந்த வார்த்தையை கேட்டு மனோகர் சந்தோஷப்பட்டா. ஹரிதா தன்னோட மனசுல, இதுதான் நல்ல சான்ஸ், என் வேலைய மாமா கையிலேயே எல்லாத்தையும் செய்ய வச்சுக்கிறேன். எப்படியும் வீட்டு மாப்பிள்ளையா தானே வந்திருக்காரு, எல்லா வேலையும் செஞ்சா தப்பில்ல. என்ன தவிர இவரு கையால யாரு வேலையை வாங்குறது அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே மனோகரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. மறுநாள் காலையில ஹரிதா சந்திரிகா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மனோகர் கையால எல்லா வேலையும் செய்ய வைக்கலான்னு முதல்ல கொட்டாய்க்கு கூட்டிட்டு வந்தா. அந்த வாசனைக்கு மனோகர் மூக்க மூடிக்கிட்டான். ஹரிதா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஹரிதா, சிரிச்சது போதும், என்ன வேலை செய்யணும்னு முதல்ல சொல்லு. சாணியை எடுத்து அப்படின்னு நிறுத்திட்டா. உடனே மனோகர் கீழே இருக்கிற சாணியை எடுத்து ஹரிதா மேலேயே தூக்கி வீசிட்டான். அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து வந்த கோவிந்த், ஷாமலா, சந்திரிகா ஹரிதாவை பார்த்து சிரிச்சாங்க. ஹரிதா மனோகரை பார்த்து கோவப்பட்டா. ஐயோ ஹரிதா, மனோகர நீ யாருன்னு நினைச்ச? என்ன சந்திரிகா, எனக்கு எதுக்காக இவ்ளோ பில்டப் அப்படின்னு கண்ணு அடிச்சா. உடனே ஹரிதா பேசுறதையே நிறுத்திட்டா. ஹரிதா, சாணியை எடுத்துன்னு சொன்னியே தவிர விவரமா அத்தை மாதிரி எனக்கு எந்த வேலையும் சொல்லி கொடுக்கல. அதனாலதான் சாணிய ஊமையில தூக்கி எறிஞ்ச அப்படின்னு அந்த சாணியெல்லாம் கூடக்குள்ள போட்டான். ஹரிதா கோவமா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்குள்ள போயிட்டா. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மனோகர் கோவிந்த் கூட வயலுக்கு வேலை செய்யறதுக்காக கிளம்பி போனான். கோவிந்த் செய்யற மாதிரியே எல்லா வேலையும் மனோகர் அவன் கூட சேர்ந்து செஞ்சான். இப்படி நாட்கள் போச்சு. கோவிந்த் எப்பவுமே சீக்கிரமா எந்திரிச்சு வயல்ல போய் தண்ணி விட்டுட்டு மாடுங்களுக்கு புல்ல போட்டு மாடுக்கு பால் கறந்து கொட்டையெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் கூட சமைச்சுக்கிட்டு இருந்தா. அதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு நாள் கோவிந்த் மாப்பிள்ள அப்படின்னு பாசமா கூப்பிட்டான். மனோகர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மாப்பிள்ள, கூடிய சீக்கிரம் உங்க கல்யாணத்தை கிராண்டா பண்றேன். ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 கார் வந்தது. மாடர்ன் லாவண்யா கார்ல இருந்து இறங்கி மனோகர் பக்கத்துல வந்து நின்னா. எல்லாரும் அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வாட் இஸ் திஸ்? நீங்க என்ன இங்க இருக்கீங்க? நீங்க சைன் போட வேண்டிய ஃபைல் எவ்வளவு பெண்டிங்ல இருக்கு? வாங்க சார் போலாம். ஒரு நிமிஷம் லாவண்யா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு உள்ள போனா. உடனே ஹரிதா, அக்கா மாமா யாருக்கா? இப்படி ஆச்சரியமா சந்திரிகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மனோகர் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வெளியே வந்தா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஹரிதா, இந்த வீட்டு மாப்பிள்ளையா வந்த மனோகர் சிட்டிலேயே பெரிய பணக்காரரு அப்படின்னு சொன்னா. ஹரிதாவுக்கு வார்த்தையே வரல. மனோகர் ஹரிதா கிட்ட வந்து, மச்சினிச்சி, நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன், அதுக்கப்புறம் சாணிய வாடுறேன் அப்படின்னு சொல்ல வரும்போதே, மாமா என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல ஹரிதா, நான் எப்பவுமே வீட்டு மாப்பிள்ளைய வந்த உன் அக்கா புருஷன்தான் அப்படின்னு கோவிந்த கிட்ட வந்து மாமா அப்படின்னு நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னான். மாப்பிள்ள, உங்களை பார்த்து என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, அப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நீங்க வர வரைக்கும் நாங்க எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே மனோகர் சந்திரிகாவுக்கு பாய் சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனான். இப்படி 2 நாள்லயே திரும்பி வந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்யோன்யமா ஒரே வீட்ல வாழ ஆரம்பிச்சாங்க.